வரக்கூடிய 30 நாளில் உங்கள் மெடிக்கல் ஸ்டோர் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணணுமா? இந்த 5 சீக்ரெட்டை அப்ளை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் இப்போ கரண்டாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கிட்டையும் 2% டிஸ்கவுண்ட் கேளுங்க. நீங்கள் உங்கள் சொல்கிற மைண்ட் வாய்ஸ் கேட்குது, இப்போவுமே டிஸ்கவுண்ட் தர மாட்டேங்கிறீங்க, எப்படி 2% தருவாங்கன்னு கேளுங்க. எல்லாருக்கிட்டையும் அட்லீஸ்ட் 1% டிஸ்கவுண்டாவது கிடைக்கும். அப்போ எக்ஸிஸ்டிங்காக நீங்கள் ஒரு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஒரு 5 lakhs 10 lakhs பண்ணிகிட்டு இருக்கீங்க, 1%னா ஒரு எம்ப்ளாயோட சேலரியாவது உங்களுக்கு அட்லீஸ்ட் கிடைக்கும். 1%. ட்ரை டு 2%, ஆனால் 1%ஆவது கேளுங்க. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். நீங்கள் கேட்டால் கிடைக்கும். அட்லீஸ்ட் 90% கிரெடிட்டராவது உங்களுக்கு தருவாங்க. ஓகே. ரெண்டாவது முக்கியமான விஷயம், உங்களோட இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணணும். எப்படி? இப்போது உங்களோட பெரிய லாஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரி ஸ்டாக்கு போகிறது. உங்களுக்கு இயர்லி பார்த்தீங்கன்னா 20% 30% எக்ஸ்பெரி போயிடும். ஸோ அதை முதல்ல ஸ்டாப் பண்ணணும். அப்போது எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் எக்ஸ்பெரி ஆகுதுன்னு ஒரு ரிப்போர்ட் எடுங்க. லாஸ்ட் டேட்டா எடுத்து பாருங்கள், எந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் எக்ஸ்பெரி ஆகுது. அப்போ ரீசெண்டாக ஒரு டைப் ஆஃப் சீட் வந்துட்டுருக்கும், இப்போ வராமல் இருக்கும், அந்த ஸ்டாக்கை நம்ம திரும்ப திரும்ப வாங்கி வச்சுட்ருப்போம் அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணுங்கள். முதல்ல எக்ஸ்பெரி ஸ்டாக் நமக்கு பெரிய லாஸ், ஸ்டாப் பண்ணுங்கள். அப்புறம் நான் மூவிங் ஸ்டாக் ஒரு 30% இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு 50% டெத் மணி உங்கள் கடைக்குள்ளாடி இருக்குது. நீங்கள் தேவையில்லாமல் அன்வான்டாக ஒரு 50% ஸ்டாக் உங்கள் கடைக்குள்ளாடி வச்சுருக்கீங்க. இதை முதல்ல லிக்விடேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸை ரெடி பண்ணுங்கள். இதை எப்படி நீங்கள் குறைக்கலான்னு பாருங்கள். உங்கள் இன்வென்ட்ரி ஸ்டாக்கை ப்ராப்பராக எப்படி குறைக்கலான்னு பாருங்கள். எது ஃபாஸ்ட் மூவிங்கோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எது ஸ்லோ மூவிங்கோ எது எக்ஸ்பெரியோ லெஸ்ஸாக பண்ணிடுங்க. கஸ்டமர் கேட்குறாங்கன்னு நீங்கள் எல்லாத்தையும் டம்ப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா லாஸ் நிறைய வரும். அதுக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்ம் வைக்கணும். புது ஸ்டாக்கா, ஓகே, அது நாங்கள் நெக்ஸ்ட் டே வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு இது நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இல்லை அதை சீக்கிரமாக கொண்டு வர டிஸ்ட்ரிபியூட்டர் யாரோ அவங்கக்கிட்ட நீங்கள் டைப் வைக்கணும். மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்கிட்டருந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் எடுக்க தெரியணும். எப்படி எடுப்பீங்க? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு KFC போகிறீங்க. KFCயில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு பர்கர் சாப்பிட போகிறீங்க. ஆனால் பர்கர் மட்டுமா நம்ம சாப்பிட்றோம்? அவன் ஒரு ஆஃபர் போட்டிருப்பான், வெறும் பர்கர் வாங்கினா 299. இதுவே நீங்கள் ஒரு கோக்கும் ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் சேர்த்து வாங்கினா 699, டிஸ்கவுண்டட் 499. அப்போது அவனுக்கு நான் மூவிங் ப்ராடக்டான பெப்சியும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் அவனுக்கு எக்ஸ்ட்ராவாக மூவ் ஆகுது. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் உங்கள் மெடிக்கல் ஸ்டோர்ஸில் அப்ளை பண்ணுறதுக்கான விஷயங்களை நீங்கள் படிக்கணும். ஸோ இது மாதிரி விஷயங்களை படிக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த எம்பவர் கிளப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஒன்லி ஃபார் மெடிக்கல் ஸ்டோர் ஓனர்ஸ். அதில் டெய்லி ரெகுலராக இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி உங்களுக்கு அப்செல்லிங் பண்ணுறது, புது கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணுறது, ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி, இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் எப்படி, ஸ்கில்டு எம்ப்ளாயிஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி புது எம்ப்ளாயிஸை ஹையர் பண்ணுறது, இப்படி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. எம்பவர் கிளப் இது கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் வாட்ஸ்அப் நம்பர். அதில் உங்கள் பேர், உங்கள் கடை பேர், உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் அனுப்புவாங்க. அதை வெரிஃபை பண்ணிட்டு தான் உங்களுக்கு அந்த கிளப்பில் ஜாயின் பண்ண பெர்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ ஒன்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஸ்டோர்ஸ் ஓனர்ஸ்க்காக மட்டும் தொடங்கப்பட்டது தான் இந்த எம்பவர் கிளப். ஸோ 3 விஷயம் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பார்த்தோம்? எப்படி பர்ச்சேஸில் நீங்கள் 2% கேட்டு வாங்குறது. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், எப்படி நான் மூவிங் ப்ராடக்ட் எக்ஸ்பெரி ஸ்டாக்கை ரெடியூஸ் பண்ணுறது. மூணாவது என்ன பார்த்தோம்? கஸ்டமரை எப்படி ஆப்டிமைசேஷன் பண்ணுறது. 100 ரூபா வாங்கக்கூடிய கஸ்டமரை 120 ரூபா வாங்க வைக்கிறது எப்படி, அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். நாலாவது முக்கியமான விஷயம், புது கஸ்டமரை எப்படி அட்ராக்ட் பண்ணுறது, எப்படி உங்கள் கடைக்கு புது கஸ்டமரை வர வைக்கிறது, எப்படி அட்ராக்ட் பண்ணுறது, காந்த மாதிரி இழுக்கிறது எப்படி, இதை படிக்கணும். இதெல்லாம் லேர்ன் பண்ணால் தான் நம்மளால் பண்ண முடியும். இன்றைக்கி பாருங்கள், புது மெடிக்கல்ஸ் எவ்வளோ பேர் செயின் மெடிக்கல்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ எப்படி, அது படிக்க வேண்டிய விஷயம். அஞ்சாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட ப்ராஃபிட்லெஸ் ப்ராடக்டை நீங்கள் டம்ப் பண்ணக்கூடாது.
அது என்னன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். எதெல்லாம் உங்களுக்கு லெஸ் ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணணும். எதெல்லாம் ஹை ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணணும். அந்த ஹை ப்ராஃபிட் ப்ராடக்டை நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்கில். இந்த ஸ்கில்லை படிக்கணும் நீங்கள். ஸோ உங்கள் பிஸ்னஸை இந்த விஷயங்களை அப்ளை பண்ணுங்கள். இந்த 5 சீக்ரெட் ஆச்சு அப்ளை பண்ணுங்கள். இம்மீடியட்டாக 1 மந்த்லேயே நீங்கள் உங்கள் ப்ராஃபிட்டை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வேணுங்கிற மெடிக்கல் ஸ்டோர் ஓனர்ஸ் மட்டும், பேஷனாக இருக்கவங்க மட்டும், ரிஸ்க் டேக்கர்ஸ் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் தருவாங்க. எம்பவர் கிளப்பில் ஜாயின் பண்ணுங்கள். டெய்லி படிச்சுட்டே வாங்க உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு.